நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். आज हम न्यायों 4 अध्याय उसका पहला वचन को पढ़ें. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். इस वचन में हम पढ़ते इस्राएलियों ने फिर यहोवा की दृष्टि में बुरा किया. திரும்ப அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். उन्होंने फिर परमेश्वर की दृष्टि में बुरा किया. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் கவனிப்போம் பார்ப்போம் என்றால், इन इस्राएलियों के जीवन के बारे में जब हम समझते हैं, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? उनका जीवन कैसा था? சில நாட்கள் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வாழுவார்கள். कुछ समय परमेश्वर से डर के वो लोग जीते थे. பின்பு பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழுவார்கள். फिर पाप के लिए वो जगह देते थे. பின்ன கர்த்தர் அவங்களை சிக்ஷை கொடுத்து, और फिर परमेश्वर उन्हें शिक्षा देता था. மறுபடியும் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு அவர் பயந்து வாழ்வார்கள். फिर से वो परमेश्वर के लिए एक अच्छा जीवन जीते थे. இதே உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம் பார்க்க முடியும். तो ये बार-बार उनके जीवन में हम पढ़ सकते हैं. பரிசுத்தம், பாவம், சிக்ஷை, மறுபடியும் பரிசுத்தம். पवित्रता, फिर पाप, फिर पवित्रता, ऐसे निरंतर वो कर रहे थे. அதான் இந்த வசனத்துல கூட பார்க்கிறோம், திரும்ப அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். और इसलिए इस वचन में हम पढ़ते कि वे लोग फिर यहोवा की दृष्टि में पाप किए. அப்படிப்பட்ட அனுபவங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாட்களில் இருந்தது. तो इन इस्राएलियों का उन दिनों में ऐसा एक अनुभव था. மறுபடியும் விழுவார்கள், மறுபடியும் எழும்புவார்கள். वो गिरते थे, फिर से खड़ा होते थे. இன்னைக்கு கூட விசுவாசிகள் சில பேர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். और आज भी कुछ विश्वासी ऐसे जीते हैं. சில பேர் நினைக்கிறாங்க நாம் அப்படி இன்னைக்கு கூட வாழ முடியும். और कुछ लोग सोचते हैं कि हम ऐसे भी वैसे आज भी जी सकते हैं. ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட பாவத்துல வாழலாம், மறுபடியும் கர்த்தரை மன்னிப்பு கேட்கலாம், மறுபடியும் பாவத்தை செய்யலாம், அப்படி வாழ்க்கை வாழ वो सोचते முடியும். उद्धार के बाद भी हम पाप कर सकते हैं, फिर परमेश्वर हमें माफ करेगा, उसके बाद हम फिर से पाप कर सकते हैं. ஏனென்றால் தேவன் கிருபை நிறைந்தவர், क्योंकि परमेश्वर तो दयालु है, அவர் கிருபை உள்ளவர், वो अनुग्रहकारी है, அவர் மன்னிக்கிற தேவன், वो हमें माफ करने वाला அவர் परमेश्वर. நேசிக்கிற தேவன். ஆகையால் பாவம் செய்தாலும் கூட அவர் மன்னித்து கொண்டே வருகிற क्योंकि वो தேவன். हमसे प्रेम करता है, इसलिए हम पाप करें तो भी परमेश्वर हमें क्षमा करेगा. ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, रोमियो 6 अध्याय के पहले वचन में, ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல रोमियो 6 अध्याय उसके पहला वचन में பவுல் அங்கே ஒரு கேள்வியை வைக்கிறார். यहाँ पर वो पौलुस एक प्रश्न पूछता நாம் है, என்ன சொல்லுவோம் என்று கேட்கிறார். वो हम क्या कहेंगे? கிருபை பெருகும்படி பாவத்துல நிலை நிற்கலாமா என்று கேள்வியை வைக்கிறார். क्या हम पाप करते रहे कि अनुग्रह बहुत हो? கிருபைன்னு சொல்கிறோமே, ஆகையால் பாவம் செய்து அந்த கிருபை நமக்கு கிருபை இருக்கிறதுனால பாவம் தொடர்ந்து இருக்கலாமா கேட்கிறார். और क्योंकि हमारा अनुग्रह बहुत है इसलिए हम पाप कर सकते அதற்கு हैं. அவரே பதில் சொல்கிறார், இது கூடாது, இது செய்யக்கூடாது என்று அவர் சொல்கிறார். और उसका दूसरे वचन में वो उत्तर देता है कि हम ऐसे नहीं कर सकते. ஒரு விசுவாசி தொடர்ந்து அடிக்கடி திரும்ப ஒரு பாவத்துல நாம் வாழக்கூடாது. और एक विश्वासी बारंबार पाप में नहीं जी सकता. கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறார் என்றால், परमेश्वर कैसे चाहता है कि हम एक जीवन जिए. அவருக்காக சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். परमेश्वर चाहता है कि हम उसके लिए पवित्र रूप से जिए. கலாத்தியர் 5:16 வசனத்துல, गलातियों 5वां अध्याय के 16 वचन அப்படி में, நாம் எப்படி வாழ முடியும், பரிசுத்தமாய் எப்படி வாழ முடியும் என்று பவுல் சொல்லும்போது, और जब पौलुस कहता है कि हम कैसे पवित्रता के साथ जी सकते हैं, கலாத்தியர் 5:16 வசனத்துல, गलातियों 5वां अध्याय के 16 वचन में, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடப்போம் என்றால் மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் இருப்போம். आत्मा के अनुसार चलो तो तुम शरीर की लालसा किसी रीति से पूरा नहीं करेंगे. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை நிரப்பி அவனை நடத்துவான் என்றால் அவன் பாவத்துக்கு இடம் கொள்ளாமல் வாழுவான். अगर आप पवित्र आत्मा से भरे हुए तो आप पाप के लिए जगह नहीं देंगे. ஆவியில நிரம்பி நாம் வாழ்வோம் என்றால், ஆவி அந்த ஏற்றபடி நாம் நடப்போம் என்றால் பாவத்துக்கு இடம் அடிக்கடி பாவத்துல வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். यदि हम आत्मा के अनुसार चले तो हम निरंतर पाप में नहीं जी सकते. அப்ப ஏன் சில பேர் மறுபடியும் திரும்ப ஏன் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள்? तो कुछ लोग क्यों निरंतर पाप के लिए जगह देते हैं? அவர்கள் ஆவியின்படி அந்த ஆவிக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை நடந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். क्योंकि वो आत्मा के अनुसार नहीं चलते. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அவங்க சுயத்திலே பாவத்துக்கு அவங்க இடம் கொடுத்து வாழ்ந்து पवित्र आत्मा के विरोध में अपने खुद से वो जीते हैं. ஒரு காரியத்தை புரியணும், கர்த்தர் இப்படிப்பட்ட பாவங்களை வெறுக்கிற தேவன். लेकिन हमें एक बात समझना कि परमेश्वर ऐसे पापों से नफरत करता है. எபிரேயர் 10:26 வசனத்தை சில நாட்களுக்கு முன்பு கூட நாம் கவனித்தோம். इब्रानियों 10वां अध्याय के 24 वचन को जैसे हमने पढ़ा था. எபிரேயர் 10:26 வசனத்துல, इब्रानियों 10वां अध्याय के 26 वचन में, அறியும் அறிவை அடைந்த பின்பு கூட நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோம் என்றால், और सच्चाई को जानने के बाद भी अगर हम जानबूझकर पाप करें तो, அதற்கு செலுத்த இப்ப எண்ணெயில
வேற ஒரு பலி அல்ல. तो उसके लिए और कोई भी बलिदान अब नहीं है। அப்போ எந்த பலி நம்மளுக்கு இருந்தது? तो हमारे लिए कौन सा बलिदान था? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலி ஆனார். यीशु मसीह हमारे लिए बलिदान அந்த हुआ। பழைய வாழ்க்கையில அறியாம செய்த அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவன். जो पिछले दिनों में हमने अनजाने में जो पाप किया उसे वो माफ किया। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமான்களாய் அவர் यीशु ஆக்கியிருக்கிறார். मसीह के लहू ने हमें सारे पापों से छुड़ाया है। இப்போ சத்தியத்தை அறியும் அந்த அறிவை அடைந்த பின்பு கூட लेकिन अब सच्चाई को पहचानने के बाद भी இப்போ பாவம் செய்கிறோம் என்றால் அது எப்படிப்பட்ட பாவம்? அறியாமல் இல்ல, மனப்பூர்வமாய் செய்கிற यदि பாவங்கள். हम अभी भी पाप करें तो वो हम अनजाने में नहीं लेकिन जानबूझकर करते हैं। அதற்காக எத்தனை பலி செலுத்தணும்? யார் மறுபடியும் நீங்க பலி செலுத்த போறீங்க? तो इसलिए हम किसे और फिर से बलिदान दे सकते हैं? எபிரேயர் 10:27 வசனத்துல इब्रानियों 10वां अध्याय के 27 वचन में அப்படிப்பட்டவர்கள் என்னத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். और ऐसे जो लोग हैं दंड का एक भयानक बाट जोते எந்த रहेंगे। அக்கினி விரோதிகளை பட்சிக்க இருக்கிறதோ அதே அக்கினி அவர்களை பட்சிக்கும். जो आग है वो जो विरोधियों को भस्म करने वाला है वो उन्हें भस्म कर देगा। இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க எப்படி நாம் வாழலாம், கர்த்தர் மன்னிக்கலாம், எல்லாருமே இப்படி பாவத்துல இருந்து கர்த்தர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லலாம். और आज बहुत लोग कह सकते हैं कि हम पाप में जिए तो भी परमेश्वर हमें माफ कर सकता है। ஆனால் அப்படியே அல்ல, மறுபடி திரும்ப திரும்ப பாவம் செய்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. लेकिन आज परमेश्वर ने हमें इसलिए नहीं बोला कि हम बारंबार पाप करते இந்த रहे। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. ये जो इस्राएलियों का ऐसा एक जीवन था। அந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தோம். उस न्यायों 4 अध्याय के पहला वचन में हमने पढ़ा திரும்ப இஸ்ரவேலின் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். उन इस्राएलियों ने फिर यहोवा की दृष्टि में पाप किया। கர்த்தரின் பார்வையில என்னத்தை செய்தார்கள்? उन्होंने यहोवा की दृष्टि में क्या किया? பொல்லாப்பானதை செய்தார்கள். उन्होंने बुरा दुष्ट किया। அப்போ நாம் இதை வாசிக்கும் போது நினைக்கல இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். तो इस वचन को पढ़कर हम सोच सकते हैं कि वो इस्राएल ऐसे जीवन जी रहे थे। ஆனால் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானது என்ன பார்க்கும்போது, लेकिन परमेश्वर की दृष्टि में जो बुरा या पाप क्या है, ஒருவேளை நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை கூட அவருடைய பார்வையில பொல்லாப்பாய் காணப்பட शायद முடியும். हम आज जो जीवन जीते वो भी परमेश्वर की दृष्टि में बुरा हो सकता है। குறிப்பிட்ட 3-4 காரியங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய பார்வையில எதெல்லாம் பொல்லாப்பாய் கூட और हम காணப்படுகிறது. 3-4 बातों को पढ़ेंगे कि परमेश्वर की दृष्टि में क्या बुरा है। ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, रोमियो पहला अध्याय के 21वें वचन में, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, रोमियो पहला अध्याय उसके 21वें वचन में, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று சில ஜனங்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்ற மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறார்கள். और लोग जो परमेश्वर को जानकर भी उसकी महिमा बढ़ाई नहीं करते, தேவனை அறிகிறோம் என்று சொல்கிறார்கள், वो कहते कि हम परमेश्वर को இல்ல जानते हैं, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு वो சொல்கிறார்கள், कहते कि हमने उद्धार पा लिया இல்ல है, சபை போறோம்னு சொல்கிறார்கள், कहते हम तो कलीसिया जाते हैं, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம்னு वो சொல்கிறார்கள். कहते हमने बपतिस्मा ले लिया, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில யாரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள்? लेकिन उनके जीवन में किसकी महिमा नहीं करते? தேவனை மகிமைப்படுத்தாமல் அவரை ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் கூட சொல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து वो கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर की महिमा और धन्यवाद नहीं करते, அவருடைய இருதயத்துல என்ன அடைந்து இருக்கிறது என்றால் இருள் அடைந்து இருக்கிறது. और उनके हृदय में अंधेरा भरा है। இன்னைக்கு கூட अनेक விசுவாசிகளை பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் வாழ்ந்து और கொண்டிருக்கிறார்கள். आज भी बहुत से विश्वासी ऐसे जो परमेश्वर को धन्यवाद या महिमा नहीं देते। எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரியாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து ऐसे கொண்டிருக்கிறார்கள். बहुत से लोग हैं जो परमेश्वर की महिमा और धन्यवाद नहीं करते। கர்த்தருடைய பார்வையில இது எப்படி காணப்படுகிறது என்றால் பொல்லாப்பாய் அது लेकिन காணப்படுகிறது. ये परमेश्वर की दृष्टि में बुरा है। அவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கமே அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை அவர் क्योंकि எதிர்பார்க்கிறார். परमेश्वर ने हमें बुलाया था कि हम उसकी स्तुति हम उसकी आराधना करें। என் ஜனங்களை யாருக்காக எனக்காக ஏற்படுத்தின அவங்க துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். परमेश्वर ने कहा कि मेरे लोगों को मैंने इसलिए बना था कि वो मेरी स्तुति நான் कहेंगे। தேவன் என்றால், நான் எஜமான் என்றால் என் மகிமை கனம் எங்கே என்று அவர் கேட்கிறவர். वो कहता कि मैं अगर परमेश्वर तो मेरी महिमा कहाँ है? ஏன் சில நேரம் நான் சொல்கிறேன் கையை தட்டுங்க, இல்ல மகிமை 2 வார்த்தையாவது நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. और क्यों हम कहते हैं कि ताली बजाकर परमेश्वर को धन्यवाद है? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற தேவன். क्योंकि परमेश्वर इस चीज को चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। கையை தட்டுனதுனால நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல, மற்ற பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. और हमारे ताली बजाने से हमें जो बाजू में विश्वासी है उसको कुछ नहीं मिलने वाला। உங்க தனிப்பட்ட சரீரத்துல ஓடு நீங்க அந்த கையை தட்டும் போது लेकिन जब आप ताली बजाते हैं நீங்க யாருக்கு மகிமை செலுத்துறீங்களா? தேவனுக்கு, கர்த்தருக்கு மகிமை आप செலுத்துறீங்க. परमेश्वर को महिमा करते हैं। 2 வார்த்தை அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும் போது நீங்க அவரை உயர்த்துகிறீங்க. जब आप उसकी महिमा करते तो आप परमेश्वर को ऊंचा उठाते 2 हैं। வார்த்தை நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அது எல்லாமே அவருக்கு போய் சேருகிறது. और जब हम धन्यवाद करते तो वो परमेश्वर को पहुंचता है அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார், அதுதான் அவருடைய பார்வைக்கு பிரியமாய் और वही இருக்கிறது. परमेश्वर चाहता है। ஆகையால் எல்லாருமே நன்றாய் கைகளை தட்டி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். और इसलिए सभी लोग को ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद சிறு करना है। பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்கள் இருக்கட்டும், கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல चाहे வேண்டும். बच्चे हो जवान हो सभी को हाथ ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद करना அவர் है। ஆராதனைக்கு பாத்திரர், அவர் எல்லாம் மகிமை கனத்துக்கு क्योंकि वो பாத்திரர். सारे आदर महिमा के योग्य है। ஹல்லேலூயா. हालेलुया।
இரண்டாவது எரேமியா 2:32 வசனம். और यिर्मयाह दूसरा अध्याय के 32वें वचन में இங்கே சில கூட்டம் எப்படி காணப்படுகிறார்கள்? यहाँ पे कुछ लोग कैसे हैं? 2:32 வசனத்துல, எரேமியா 2வது அதிகாரம் 32 வசனத்துல, यिर्मयाह दूसरा अध्याय के 32वें वचन में என் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆனால் எத்தனை நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். और ये जो इजराइल लोग मुझे कितने सालों तक भूल गए थे. ஒரு நாள் அல்ல, 10 நாள் அல்ல, எண்ணி முடியாத எண்ணிக்கை பார்க்கிலும் அதிகமான நாட்களுக்கு அவங்க என்னை மறந்து விட்டார்கள். और मेरी प्रजा ने युगों से मुझे बिसरा दिया है. அப்ப எப்படி வாழ்ந்திருப்பாங்க? मतलब वे लोग कैसे जी रहे थे? எப்படி வாழ்ந்திருப்பாங்க? वे लोग कैसे जी रहे थे? பொல்லாதவர்களை இல்ல தேவனை அறியாமல் கூட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். बिना परमेश्वर को जानते हुए वो जी रहे थे. அவங்கள சுயத்தை நம்பி சுய தீர்மானத்தோட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और अपने आप पर भरोसा करते हुए जी रहे थे. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வேலைக்கு போய் ராத்திரி வந்து தூங்கணும், அப்படியே நாட்கள் கடந்து செல்லும். हर रोज उठकर काम करते हुए रात को सोना, ऐसे ही उनका जीवन அவர் था. எதிர்பார்க்கிறார், என்னை நோக்கி பார்ப்பார்கள், என்கிட்ட பேசுவார்கள் எதிர்பார்க்கிறார். परमेश्वर शायद सोच रहा होगा कि ये लोग मुझे देखेंगे, मुझसे बात करेंगे. ஆனால் சுயத்தை நம்பி சுய பலத்தை சுய ஞானத்தை நம்பி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். लेकिन वे लोग खुद से, अपने कोशिश से, अपने बुद्धि से वो जी रहे थे. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டார்கள். परमेश्वर कहता है कि युगों से ये लोग मुझे भूल गए. யார் கர்த்தரை மறந்து போகிற ஒரு வாழ்க்கை இருக்கு? யாருக்கு மறந்து போகிற ஒரு வாழ்க்கை இருக்கும்? और कौन परमेश्वर को भूलता யார் है? கர்த்தரை நினையாமல் மறந்து போகிறார்கள்? कौन ऐसे लोग हैं जो परमेश्वर को भूल जाता है? துன்மார்க்கர்கள் கர்த்தரை நினையாமல் வாழ்கிறார்கள். जो दुष्ट लोग हैं वही परमेश्वर को भूलते हैं. 10வது சங்கீதம் 4வது வசனத்துல, भजन संहिता 10:4 में, 10வது சங்கீதம் 4வது வசனத்துல, भजन संहिता 10वां अध्याय के 4वें वचन में, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை அவன் தேட மாட்டான். जो दुष्ट है अपने अभिमान के कारण परमेश्वर को नहीं அவருடைய खोजता. வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், ஆகையால் அவன் அதுல சந்தோஷமா தேவனை சாராமல் அவன் வாழ்வான். उसके जीवन में सब कुछ होता है, इसलिए वो परमेश्वर पर निर्भर नहीं रहता. அவருடைய நினைவுகள் எப்படி மாறி போகிறது? தேவனே இல்ல, நான் தானே எல்லாம் செய்கிறேன், அப்படி அவருடைய நினைவுகள் மாறி போகிறது. उसका पूरा विचार यह है कि कोई परमेश्वर है ही नहीं. இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில பொல்லாப் என்று பார்க்கும்போது மறந்து போகிற ஒரு வாழ்க்கை அவருக்கு பொல்லாப்பாய் அது और காணப்படுகிறது. आज अगर हम परमेश्वर को याद नहीं करते, वो एक बुराई दुष्ट करने वाला एक जीवन है. அவருக்கும் நம்மளுக்கு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை அது பொல்லாப்பாய் अगर காணப்படுகிறது. हमारा परमेश्वर से कोई संबंध नहीं है तो वो एक दुष्ट जीवन है. தேவனே இல்லாதது போல சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். कुछ लोग परमेश्वर ही नहीं है, ऐसे वो जीते हैं. மூன்றாவது 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனம். और तीसरी बात, पहला शमूएल 12 अध्याय के 23 वचन में, 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல, पहला शमूएल 12 अध्याय के 23 वचन में, சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், यहाँ पर शमूएल उन लोगों को देखकर कहता நான் है, உங்களுக்கு விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், और अगर मैं तुम्हारे लिए प्रार्थना ना करूं, ஒருவேளை நான் உங்களுக்கு ஜெபிக்காமல் விண்ணப்பம் செய்யாமல் கர்த்தரிடம் விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன் என்றால், यदि मैं तुम्हारे लिए प्रार्थना करना छोड़ दूं, எப்படி காணப்படுமா? तो यहोवा के विरुद्ध में, கர்த்தருக்கு விரோதமாய் அது பாவம் செய்கிறது போல இருக்கும். तो मैं यहोवा के विरुद्ध में पापी ठहराया जाऊंगा. எவ்வளவு முக்கியத்தை அவர் ஜெபத்துக்காக விண்ணப்பத்துக்காக அவர் கொடுக்கிறார். यहाँ पर कितना महत्व वो प्रार्थना के लिए देता है. உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் போவேன் என்றால் அது எப்படி எண்ணப்படும் என்றால் பாவம் செய்கிறது போல वो எண்ணப்படும். कहता है यदि मैं तुम्हारे लिए प्रार्थना ना करूं तो वो पाप होगा. கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? तो परमेश्वर आज क्या चाहता है? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். हमारे व्यक्तिगत जीवन में हमें प्रार्थना करना எத்தனை है. பேர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க? कितने लोग हर रोज प्रार्थना करते हैं? உங்க வாழ்க்கையில அந்த ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். और आपके हर रोज आपको प्रार्थना करना जरूरी है. हालेलुया. हालेलुया. ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கும் என்றால் எனக்கு தீர்மானிங்க, நான் அதிகமாய் நேரம் ஜெபத்துல நான் செலவழிக்க अगर போகிறேன். आप वैसा नहीं करते तो आज एक निर्णय लो कि मैं और अधिक समय प्रार्थना में बिताऊंगा. சாமுவேல் சொல்றார், அது ஒரு பாவமாய் அவர் எண்ணுகிறார். நான் அப்படி ஜெபிக்காமல் இருப்பேன் என்றால் அது ஒரு பாவமாய் எண்ணப்படும். और वो कहता है कि यदि मैं प्रार्थना ना करूं तो मैं पापी ठहराया जाऊंगा. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களில கூட அவர் என்ன செய்தார்? जब यीशु मसीह संसार में थे तब उन्होंने भी क्या किया? அவர் ஜெபித்தார், தனிமையில ஜெபித்தார், வனாந்தரத்துல போய் இல்ல மலைகள்ல போய் அவர் பிதாவிடத்தில் அவர் ஜெபித்தார். और वो जब अकेले थे तब प्रार्थना करते थे, पहाड़ों में जाकर भी वो प्रार्थना करते थे. நம்மளுக்காக ஒரு முன்மாதிரி வைக்க, நம்மளுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வைக்க அவர் ஜெபித்தார். हमारे लिए एक उदाहरण के रूप में वो प्रार्थना करते நாம் கூட थे. பூமியில வாழும்போது நான் ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமா आज हम भी இருக்கிறது. जब इस संसार में जीते तो प्रार्थना करना बहुत ही महत्व है. ஆகையால் அவர் எப்படி ஜெபிக்கணும் கூட அவர் கற்றுக் கொடுத்தார். और इसलिए यीशु मसीह ने यह भी सिखाया कि हमें प्रार्थना कैसे करना है. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இனி அதிகமாய் கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்க कि लोग போகிறேன்? कह सकते हैं कि मैं परमेश्वर की उपस्थिति में और अधिक प्रार्थना करूंगा. हालेलुया. हालेलुया. எல்லாரும் யாரெல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லலாம்? कितने लोग हाथों को उठाकर कह सकते हैं நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க मैं போகிறேன். हर दिन प्रार्थना के लिए मुख्यता दूंगा. உங்களுக்காக மாத்திரமில்லை, இவர் சொல்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் போவேன், விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன் என்றால் அது ஒரு பாவமாய் और எண்ணப்படும். वो कहता है कि मैं अपने लिए, लेकिन तुम्हारे लिए अगर प्रार्थना ना करूं तो पापी ठहरा जाऊंगा. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். वो कहता है कि परमेश्वर के विरुद्ध में मैं पापी ठहरा जाऊंगा. உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஜெபம் தேவை என்று தெரியும் கூட, அறிந்தும் கூட
கூட நீங்க ஜெபிக்காமல் இருப்பீங்க आज आप जानते हैं कि दूसरों को आपकी प्रार्थना की जरूरत है, फिर भी आप प्रार्थना नहीं करते। கர்த்தருடைய பார்வையில இந்த காரியங்கள் பொல்லாப்பாய் காணப்படுகிறது. ऐसे जो चीज है परमेश्वर की दृष्टि में पाप होता है। अनेक காரியங்கள் அது குறித்து இருந்தாலும் கூட और इसके बारे में और भी चीज है। ஒரு கடைசியாய் பார்க்கும்போது 1 சாமுவேல் 15:13 வசனத்துல एक बात को हम देखेंगे, पहला शमूएल 15 अध्याय का 13 वचन में। 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனம். पहला शमूएल 15 अध्याय का 13 वचन में சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அந்த சாமுவேல் அந்த சவுலை சந்திக்கும் போது और जब शमूएल शाऊल को मिला அவர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். तो उसने कहा कि तू यहोवा से तुझे आशीष मिला है। அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னை தான் குறித்து சொல்கிறார். நான் என்ன செய்திருக்கிறேன், और वो अपने बारे में कहता है कि मैंने क्या किया है। என்ன செய்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். तो कहता है कि मैंने यहोवा की आज्ञाओं पूरी की है। நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிருக்கிறேன். कहता है यहोवा ने तुम्हें आशीष दिया, लेकिन मैंने यहोवा के आज्ञाओं को पूरा किया அப்ப है। கர்த்தருடைய வார்த்தை இன்னொன்னு இருந்தது. तो परमेश्वर का एक और वचन था, கர்த்தர் சில காரியங்களை செய்ய அவனுக்கு சொன்னார். परमेश्वर ने कुछ चीजों को उसे करने को कहा கர்த்தர் था, சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு சொன்னார். और परमेश्वर ने कुछ चीजों को नहीं करना ऐसे அவன் कहा था। தைரியமாய் சாமுவேலை பார்த்து சவுல் சொல்கிறார், நானும் கர்த்தருடைய அந்த வார்த்தையை நிறைவேற்றினேன். लेकिन अब यहाँ पर धैर्य के साथ वो कहता है कि मैंने परमेश्वर की आज्ञाओं को माना है। ஆனால் அதே 14வது வசனத்துல அந்த சாமுவேல் சில சத்தங்களை கேட்கும்போது அவன்கிட்ட கேட்கிறார். लेकिन 14 वचन में जब शमूएल ने कुछ आवाजों को सुना, அப்படியான இந்த காதுல விழுகிற அந்த ஆடுகளின் சத்தம் என்ன என்று கேட்கிறார். वो पूछता है ये भेड़ बकरियों का आवाज ये क्या है। கர்த்தர் சொன்னார், நீ எதுவும் எடுக்க கூடாது, எல்லாமே அழித்து போடணும்னு சொல்லும்போது जब परमेश्वर ने शाऊल से कहा था कि तुझे सब कुछ नाश करना है, இவன் கீழ்ப்படிந்தானா கீழ்ப்படியாமல் போனானா, क्या उसने आज्ञा माना या नहीं। என்ன என்ன செய்தான், அவன் கீழ்ப்படியல என்று பார்க்கிறோம். उसने परमेश्वर की आज्ञाओं को पूरा नहीं किया था, ஆனால் அவன் முற்றிலுமாய் கீழ்ப்படியாமல் போகவில்லை. और उसने पूरी तरीके से परमेश्वर की आज्ञाओं को पूरा नहीं किया। சிலதை அவன் கீழ்ப்படிந்தான், சிலதை என்ன செய்யவில்லை, அவன் கீழ்ப்படியவில்லை. कुछ आज्ञाओं को उसने माना और कुछ आज्ञाओं को नहीं சில माना, ஒரு 80-70% அவன் கீழ்ப்படிந்திருப்பான். और कुछ 70-80% तक उसने आज्ञाओं को ஒரு माना, 30-20% அவன் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், அவன் என்ன செய்யல என்றால் கீழ்ப்படியாமல் போனான். लेकिन 20-30% उसने परमेश्वर की आज्ञाओं को नहीं माना। 19வது வசனத்துல சாமுவேல் சொல்கிறார், இது எப்படி காணப்படுகிறது, और 19 वचन में वो शमूएल क्या कहता நீ है, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனதுனால क्योंकि तूने परमेश्वर के उस आज्ञाओं को नहीं நீ माना, என்ன செய்திருக்கிறாய், तूने क्या किया है, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருக்கிறாய். तू यहोवा की दृष्टि में बुरा किया है। அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால், तो यदि हम परमेश्वर के वचनों को सुनकर उसके अनुसार ना चले तो, இல்ல முழுமையாய் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால், या पूरी तरीके से अगर उसके आज्ञाओं को नहीं मानते, அது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பாய் तो वो காணப்படுகிறது. परमेश्वर की दृष्टि में बुरा है। நீங்க சொல்லலாம், நான் தான் கீழ்ப்படிந்தேன்னு அவனை போல சொல்ல முடியும், और आप तो कह सकते कि मैंने आज्ञाओं को माना நான் है, நிறைவேற்றினேன்னு தைரியமாய் சொல்ல முடியும். आप शायद कह सकते कि मैंने आज्ञाओं को पूरा किया ஆனால் है, அதுல ஒரு சின்ன கீழ்ப்படியாம இருக்கும் என்றால் கர்த்தருடைய பார்வையில அந்த சின்ன காரியம் கூட பொல்லாப்பாய் அது காணப்படலாம். अगर लेकिन आपके जीवन में छोटा सा भी आज्ञा को अगर आपने पालन नहीं किया हो तो वो परमेश्वर की दृष्टि में बुरा சில है। பேர்ட்ட கர்த்தர் சொல்வார், அந்த குடி பழக்கத்தை விட வேண்டும்னு சொல்லும்போது कुछ लोगों से परमेश्वर कह सकता है कि उस पीने की आदत को आप छोड़ दीजिए, அவங்களால முடியாது. கடைசி என்ன சொல்லுவாங்க, நான் ஒகேஷனல் ட்ரிங்கரா இருக்கிறேன், இப்ப முதல்ல ஒவ்வொரு நாளும் குடிப்பேன், இப்ப செல்ல நாள் இல்ல பர்த்டே பார்ட்டில போகும்போது குடிப்பேன். तो वो कहते कि मैंने छोड़ तो दिया लेकिन जब ऐसे फंक्शन आते उसमें मैं पीता हूँ। அப்ப இது என்ன பூர்ணமான ஒரு கீழ்ப்படிதல் இல்ல அரை तो கீழ்ப்படிதல்? क्या ये पूरी तरीके से आज्ञा पालन करना है या नहीं। கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை எனக்கு விரும்புவதல்ல. आज परमेश्वर ऐसे आज्ञा पालन को नहीं चाहता। அல்லேலூயா. हालेलुया। எத்தனையோ முறை அவர் பேசியும் கூட நாம் சரியாக கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். बहुत से बार परमेश्वर ने हमसे बातें किया लेकिन हमने उसके आज्ञाओं को नहीं இல்ல माना है। சில நாட்கள் கீழ்ப்படிந்து மறுபடியும் கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். या कुछ दिनों हमने उसके आज्ञाओं को पालन किया लेकिन कुछ दिन हमने नहीं இல்ல किया है। 70% கீழ்ப்படிந்து இன்னும் 30 கீழ்ப்படியாமல் क्या இருக்கலாம். 70% हमने उसके आज्ञाओं को माना और 30% हमने नहीं माना है। கர்த்தருடைய பார்வையில இது பொல்லாப்பாய் அது எண்ணப்படுகிறது. लेकिन ये परमेश्वर के दृष्टि में बुरा है। கர்த்தருடைய பார்வையில இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சாதாரணமான வாழும்போது கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பொல்லாப்பு செய்கிறது போல் और यदि காணப்படுகிறது. हम परमेश्वर की आज्ञा न माने तो इन इजराइल के जैसे हम भी परमेश्वर की दृष्टि में बुरा करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த நியாயாதிபதிகள் 4:2 வாசிக்கும் போது, अब उस न्यायों 4 अध्याय के दूसरे वचन में पढ़ते हैं। நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனம். न्यायों 4 अध्याय के दूसरे वचन में, ஆகையால் கர்த்தர் அவர்களை அத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு செசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான்.
இந்த வார்த்தை தொடரும் போது என்ன பார்க்கிறோம் என்றால் ஆகையால் கர்த்தர் இப்படி செய்தார். इस वचन के आरंभ में हम देखते हैं इसलिए यहोवा ने ऐसा किया. அப்போ ஏன் கர்த்தர் இதை எல்லாமே செய்கிறார் என்றால் ஆகையால் அதை இப்படி உங்க செய்ததனாலே கர்த்தர் இப்படி செய்கிறார். तो क्योंकि उन्होंने वैसा किया इसलिए परमेश्वर ने उनको शत्रु के हाथों में என்ன दिया. செய்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? और इस्राएलियों ने क्या किया था? கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பனத்தை செய்ததனாலே ஆகையால் கர்த்தர் இப்ப செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். क्योंकि वे लोग यहोवा की दृष्टि में बुरा किए इसलिए यहोवा ने अब कुछ किया है. அவர் சத்துருகளின் கையிலே தேவன் என்ன செய்தார்? அவர்களை விற்று போட்டார். यहोवा ने उन्हें शत्रुओं के हाथों में दे दिया. ஒப்பு கொடுக்கிறார்னு பார்த்திருக்கிறோம். और समर्पण का नाम देखे है. ஆனா இது என்ன விற்று போட்டார்னு நாம் பார்க்கிறோம். और यहाँ पर पढ़ते हैं यहोवा ने उनके शत्रुओं के हाथों में उन्हें छोड़ दिया. விற்று போட்டானா அதோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? என்னது? திருப்பி வாங்க முடியாது. उसका अर्थ ये है कि वो फिर उसे नहीं இல்ல ले நீங்க सकते. விற்று போடும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? अगर हम किसी को छोड़ देते हैं तो हम क्या सोचते हैं? ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்க. तो आप फ्री में उसे नहीं देते. பணத்தை எதிர்பார்த்து நீங்க விற்று போடுவீங்க. और आप बेचते, आप अगर बेचते तो हम ஏற்கனவே நம்மளை அவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு விலையை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். परमेश्वर ने हमें भी एक मोल लेकर ही खरीदा है. ஆனால் இப்ப விற்று போடுறது போல அனுபவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். लेकिन यहाँ पर बेचने वाला एक अनुभव को हम देखते हैं. நீங்க ஒரு பொருளை எப்போ விற்க நினைப்பீங்க? हम एक चीज को कभी बेचते हैं, எப்போ நினைப்பீங்க? हम कब सोचते அது हैं? கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பயன்படாமல் ஏதாவது பிரச்சனை அதுல காணுவீங்க என்ன சொல்லுவீங்க? இது இப்ப நமக்கு பிரயோஜனம் இல்ல. जब हम सोचते कि उसका अब कोई फायदा नहीं, कोई काम नहीं, तो हम उसे बेच देते हैं. இல்ல கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும்போது சொல்லுவீங்க இப்போ வித்தாதான் இது சரியா இருக்கும். अगर उसका थोड़ा सा काम है तो हम सोचते कि अभी इसे बेच देंगे तो ठीक அந்த रहेगा. ஃப்ரிட்ஜ்ல ஒருவேளை கூலிங் வராம இருக்கலாம். अगर फ्रिज का अगर कूलिंग अच्छा नहीं हो கொஞ்சம் तो cooling அது பந்த் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? வித்துறணும். तो उसका पूरी तरीके से बंद होने से पहले हम उसे बेच देते हैं. அப்படி நமக்கு தேவையில்லாமல் இல்ல அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பின்படி இல்லாமல் இருக்கும்போது நாம் விற்கிற ஒரு தீர்மானத்தை तो जैसे எடுக்கிறோம். हम चाहते वैसा अगर नहीं हो तो हम उसको बेच देते हैं. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில அப்படி காணப்பட்டார்கள். तो ये लोग भी अब परमेश्वर की दृष्टि में ऐसे ही जाने गए அவர் थे. எதிர்பார்த்தது வித்தியாசம், நடக்கிறவங்க வாழ்க்கையோ வித்தியாசம். परमेश्वर ने उनसे कुछ और चाहता लेकिन वो अलग तरीके से जी रहे थे தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और बिना परमेश्वर के कोई भी उपयोग के वो जीवन जी रहे थे. அப்படி வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஒவ்வொரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் சில பிரச்சனைகளை அவர் அனுபவித்து அதுல அவர் வைக்கிறார். और जो कोई ऐसा जीवन जीते परमेश्वर उनके लिए कुछ समस्या ऐसे जीवन को रखता है. யோனா கீழ்ப்படியாமல் போகும்போது அவனுக்குன்னு கர்த்தர் ஒரு மீனை வைத்தார். जब योना परमेश्वर की आज्ञाओं को नहीं माना तब परमेश्वर ने उसके लिए एक मछली को रखा था. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் வாழும்போது 70 வருடங்கள் அவங்களை அடிமைத்தனத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். और क्योंकि इस्राएलियों भी पाप में जी रहे थे तो परमेश्वर ने 70 वर्ष तक गुलामी में उन्हें दे दिया था. ஏன் தேவன் இப்படி பொல்லாப்பு காரியங்களை பாவத்தை பார்த்து இப்படி செய்கிறார்? तो परमेश्वर क्यों पाप को देखकर ऐसे करता है? ஏனென்றால் அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன். क्योंकि वो पाप से नफरत करता है. हालेलुया. हालेलुया. உங்க பிள்ளைகளே உங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஏதாவது தவறு செய்வார்கள், மறுபடியும் நீங்க சொல்லியும் உங்க கீழ்ப்படியாமல் போவார்கள். अगर आपके बच्चे आपके आज्ञाओं को नहीं मानते तो आप क्या करेंगे? நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல துக்கப்படுவீங்களா? क्या आप खुश रहेंगे या निराश होंगे? ஒரு அடி கொடுப்பீங்களா இல்ல சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? क्या उसे आप मारेंगे या चॉकलेट लेकर देंगे? அப்போ நீங்க அப்படி செய்யும்போது உங்களை குறித்து தேவன் என்ன செய்வார்? உங்கள் பாவத்திலே அப்படி இருந்து நீங்க நல்ல சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படி விட மாட்டார். तो जब आप ऐसे करते तो परमेश्वर आपको अच्छे से नहीं रहने देगा. சில பிரச்சனைகளை அவரே என்ன செய்கிறார்? விட்டுப்படுற ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर कुछ समस्याओं को आपके जीवन में लाएगा. அது நம்மளை அழிக்கல, நம்மளை சிட்சிக்க அவர் அப்படி செய்கிறார். और वो हमें नाश करने के लिए लेकिन हमें ठीक करने के लिए वो देखता அவர் है. வெறுக்கிறதுனால இல்ல, நேசிக்கிறதுனால அவர் அப்படி और செய்கிறார். वो हमसे नफरत करता है इसलिए नहीं, लेकिन वो हमसे प्रेम करता है इसलिए वो करता है. ஹல்லேலூயா. हालेलुया. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 15வது வசனத்திலே, पहला पत्रस पहला अध्याय के 15 वचन में, 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 15வது வசனத்திலே, पहला पत्रस पहला अध्याय का 15 वचन உங்களை में, அழைத்தவரோ அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல, तुम्हारा बुलाने वाला पवित्र है इसलिए பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க. जैसा तुम्हारा बुलाने वाला पवित्र है वैसे तुम भी पवित्र बनो. அழைத்த தேவனே அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். जिस परमेश्वर ने तुम्हें बुलाया है वही पवित्र है அவர் பரிசுத்தர். அவர் அந்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு. और तुम्हारा बुलाहट भी पवित्र है. ஆகையால் அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் ஜனங்களும் எப்படி வாழணும் என்றால் பரிசுத்தமாய் வாழ तो इसलिए வேண்டும். वो चाहता है कि मेरे लोग भी पवित्र बने. ஜனங்கள் எப்படி வாழலாம் அப்படி அல்ல, அப்படி வாழ்வோம் என்றால் அந்த கண்களுக்கு பார்வைக்கு பொல்லாப்பை செய்வோம் என்றால் அவர் பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது. लेकिन अगर हम परमेश्वर की दृष्टि में बुरा किए तो परमेश्वर कुछ चीजों को हमारे जीवन में अनुमति देगा. எபிரேயர் 12:14வது வசனத்திலே, इब्रानियों 12 अध्याय के 14 वचन में, எபிரேயர் 12:14வது வசனத்திலே, इब्रानियों 12 अध्याय के 14 वचन में, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எந்த வாழ்க்கையிலும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தம் இல்லாமல் அவர் யாரை காண முடியாது, தரிசிக்க முடியாது என்றால் தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. और कोई भी पवित्रता के बिना परमेश्वर को नहीं खोज सकता. இன்னைக்கு நாம் தீர்மானிக்கணும், இன்னும் அதிகமாய் நான் உமக்காக பரிசுத்தமாய் ஒரு சாட்சியை வாழ आज हम एक निर्णय लें कि परमेश्वर आपके लिए मैं और भी एक पवित्र जीवन जीऊंगा. हालेलुया हालेलुया. எத்தனை கரத்தொழுதி சொல்ல முடியும், இன்னும் உமக்காக பரிசுத்தமாய் நான் வாழ कितने लोग हाथ उठाकर कह सकते हैं कि परमेश्वर मैं और पवित्रता के साथ जीऊंगा. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாம் கூட பரிசுத்தமாய் வாழ வேண்டும். क्योंकि परमेश्वर पवित्र है इसलिए हमें भी एक पवित्र जीवन जीना है. பரிசுத்தமாய் இருந்தோம், ஆகையால் இன்னைக்கு இருக்க கூடாது, அப்படி நேற்றைக்கு பார்க்கிலும் இன்னைக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். कल से भी आज अधिक हमें पवित्र बनना है. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ऐसा एक जीवन के लिए आज परमेश्वर हमें बुलाया है. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும்போது, न्यायों 4 अध्याय के 3 वचन में पढ़ते हैं. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் அதுல 3வது வசனத்திலே, न्यायों 4 अध्याय उसके 3 वचन में, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே அந்த சத்துருக்களின் கையில அப்படி விட்டு போட்டதுனால இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? और अब क्योंकि परमेश्वर ने उन्हें शत्रुओं के हाथों में दे दिया, अब क्या हुआ? அந்த சத்துருக்களிலே அந்த யாபீனுடைய அந்த படை தலைவன் யார் என்றால் சிசரா என்ற 2வது வசனத்துல சிசரா என்று பார்க்கிறோம். वो शत्रु याबीन का जो सेनापति था उसका नाम सीसरा था. அந்த சிசரா என்ன செய்கிறான் என்றால், और सीसरा ने क्या किया? அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். उसने इस्राएल के लोगों को 20 वर्ष तक सताया. அவங்களால நிம்மதியாய் வாழ விடவில்லை. वो शांति से जी भी नहीं पा रहे थे. அவங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் சமாதானம் இப்ப இழந்து போனார்கள். उनका सारा आनंद सारी शांति उन्होंने खो दिया. ஏன் வாழ்கிறோம் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और वो क्यों हम जी रहे ऐसा एक जीवन वो जीने लगे. ஒரு காலத்துல நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல குடும்பத்தோட நிம்மதியாய் வாழ்கிறவர்கள், और एक समय में परिवार के साथ अच्छा वो जी रहे थे. இப்ப திடீர்னு கர்த்தர் விட்டு போடும்போது எல்லாமே தலைகளை அவங்களுடைய வாழ்க்கையில மாறி போனது. लेकिन अब जब परमेश्वर ने उन्हें बेच दिया तो वो उनका जीवन पूरा बदल गया था. எத்தனை வருஷமா இப்படி இருக்கிறார்கள்? कितने वर्ष से ऐसे थे? 20 வருஷம் கொடுமையை அவங்க அனுபவித்தார்கள். 20 वर्ष तक उन्होंने ऐसे परेशानी का सामना किया. இவங்க நினைத்திருக்கலாம் ஒரு வருஷம் போகட்டும், அடுத்த வருஷம் எல்லாம் சரியாகும். उन्होंने सोचा होगा 1 वर्ष के बाद सब ठीक हो जाएगा. இந்த ஒரு வருஷம் தாங்கிடுவோம், उन्होंने सोचा कि 1 वर्ष तक हम संभाल இல்ல लेंगे, அடுத்த வருஷமும் நம்ம இத சகிக்கலாம் என்று யோசித்திருக்கலாம். या तो सोचेंगे कि अगले वर्ष भी हम इसका सामना कर लेंगे. ஒரு வருஷம் தாண்டினது 2, 3, 4, 5 கடைசியா இப்ப 20 வருடங்கள் முடிந்து போனது. लेकिन अब 1, 2, 5 और 20 वर्ष हो गए थे. அந்த இழந்த சந்தோஷம் மறுபடியும் வரவில்லை. जो खोया हुआ शांति आनंद फिर नहीं लौटा. இன்னும் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். अभी भी वो लोग गुलामी में जी रहे थे. இன்னும் வேதனையை அவங்க சகிக்கிறார்கள். अभी भी दर्द का सामना कर रहे थे. हालेलुया हालेलुया. அப்படி 20 வருடங்கள் போன பின்பு இந்த ஜனங்கள் என்ன தீர்மானித்தார்கள்? लेकिन अब 20 वर्ष बीत चुके थे, उसके बाद इन्होंने क्या निर्णय लिया? இனி இது போதும், நம்ம யாரிடத்தில் முறையிட வேண்டும்? उन्होंने सोचा कि अब इतना काफी है, हमें किससे दुआएं देना है. இஸ்ரவேல் புத்திரர் யாரை நோக்கி முறையிட்டார்கள் என்றால் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். और इस्राएल उन्हें यहोवा की दुआएं दी. हालेलुया. हालेलुया. எப்ப முறையிட்டார்கள்? ये लोग कभी दुआएं दिए? 20 வருஷத்துக்கு பிறகு இப்ப கர்த்தரை நோக்கி இப்ப பார்த்து முறையிடுகிறார்கள். 20 वर्ष के बाद वो परमेश्वर की दुआएं देते हैं. நீங்க எப்ப முறையிட போகிறீங்க? आप कब दुआएं देने वाले हैं? இவங்க ஒருவேளை ஒரு வருஷத்துல முறையிட்டிருப்பார்கள் என்றால், अगर ये लोग 1 वर्ष में दुआएं देते तो ஒரே வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம். एक ही वर्ष में परमेश्वर उन्हें बाहर लाता था. ஆனால் சுயத்தை நம்பி இல்ல கர்த்தர் மேல் விசுவாசம் நம்பிக்கை இல்லாமல் வாழும்போது, लेकिन क्योंकि उनका परमेश्वर पर विश्वास नहीं था, इसलिए நோக்கி முறையிடாமல் போனதுனால, क्योंकि उन्होंने यहोवा की दुआएं नहीं दी थी, வருடம் போய் 20 வருஷம் போய் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும்போது இப்ப தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். अब 20 वर्ष तक कोई बदलाव उन्होंने नहीं देखा, इसलिए वो परमेश्वर की दुआएं देते हैं. ஒருவேளை உங்க வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். आज आपके जीवन में शायद अचानक से कोई समस्या आई होगी, இல்ல 2 வாரமா ஏதாவது ஒரு கவலை, ஒரு ஸ்டோர் உங்க வாழ்க்கையில या வந்திருக்கலாம். 2 हफ्ते से कुछ निराशापन आपके जीवन में हो. நீங்க நினைக்கிறீங்களே நானே இதை சந்தித்து முடிக்க முடியும். आप सोच रहे हैं कि मैं इसका सामना कर लूंगा. நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு வருஷம் இப்படி இருக்கும், 25வது வருஷத்துல நல்லா எல்லாமே நல்லாமா இருக்கும். आप सोच रहे हैं कि इस वर्ष में ऐसा होगा, लेकिन अगले वर्ष में सब ठीक हो जाएगा. நீங்க சுயத்துல சில காரியங்களை செய்ய தீர்மானிக்க आप முடியும். खुद से कुछ चीजों को करने की कोशिश कर रहे होंगे, ஆனால் அப்படி நீங்க செய்வீங்க என்றால், लेकिन अगर आप ऐसा करेंगे तो, கர்த்தரை நோக்கி பார்க்காமல் நீங்க சுயத்தை நம்பி செய்வீங்க என்றால், यदि आप परमेश्वर की दुआएं ना देते हुए खुद से आप कुछ चीजों को कोशिश करें तो, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள போல ஒரு வருஷம் 2 ஆனது 3 ஆனது அப்படி 20 வருடங்கள் ஆனாலும் கூட ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க तो மாட்டீங்க. इस्राएल को जैसे चाहे 1 वर्ष 2 वर्ष 20 वर्ष भी हो जाए, आप कुछ बदलाव को नहीं देखेंगे. சொல்லுங்க சீக்கிரமாய் நான் அவரிடத்தில் முறையிட்டு நான் அவரிடத்தில் ஜெபிக்க कितने போகிறேன். लोग कह सकते कि मैं जल्द ही परमेश्वर की दुआएं दूंगा. हालेलुया. हालेलुया. ஒரு மாற்றத்தை ஒரு மாறுதலை எதிர்பார்க்கணும் என்றால் அவரிடத்தில் மாத்திரம் அதற்கு பதில் अगर இருக்கிறது. आपको एक बदलाव को अपेक्षा करना है तो वो केवल परमेश्वर की ओर से है, அவரால் மாத்திரம் அது முடியும், அது கூடும். तो केवल परमेश्वर से ही संभव है. हालेलुया. हालेलुया.
20 வருடங்கள் அவர்கள் அதே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் 20 वर्ष तक वो ऐसे ही जी रहे थे। அப்போ 4வது அதிகாரம் 6வது வசனத்துல चौथा अध्याय के 6ठे वचन में இப்போ இந்த ஜெபங்களை கேட்டதனால கர்த்தர் அவங்களுக்கு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் और परमेश्वर ने अब उनके प्रार्थना को सुनकर कुछ करने को चाहा। அப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க तो आप समझे परमेश्वर का मन कैसा था। 20 வருஷமாய் அவர் எதிர்பார்க்கிறார், அவர் காத்திருக்கிறார், எப்படியாவது இந்த ஜனங்கள் என்னிடத்தில் ஜெபிப்பார்கள், அவரை நோக்கி பார்ப்பார்கள்। 20 वर्ष तक उन्होंने सोचा कि ये जो लोग हैं मुझसे दुआई देंगे, प्रार्थना करेंगे। அப்படி 20 வருடம் அவர்கள் நோக்கி பாராமல் இருந்தாலும் கூட लेकिन 20 वर्ष तक ये लोग प्रार्थना नहीं किए तो இப்போ भी, கர்த்தரை தேடும் போது கூட அவர் அவர்களுக்கு கிரியை செய்ய அவர் ஆரம்பிக்கிறார்। लेकिन अब जब ये लोग परमेश्वर की दुआई दे रहे थे तब भी परमेश्वर उनकी मदद किया। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப எத்தனை பேர் விசுவாசி, நான் இன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் எனக்காக கிரியை आज செய்வார்। कितने लोग विश्वास करते हैं आज भी जब हम प्रार्थना करेंगे परमेश्वर हमारे लिए मदद கொஞ்சம் करेगा। கரத்தை விசுவாசோட தூக்கி சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார்। हाथों को उठाकर कहे कि मैं आज भी प्रार्थना करूंगा तो परमेश्वर मेरे लिए कार्य करेगा। ஹல்லேலூயா हालेलुया। அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தாமதிக்க வேண்டாம்। और इस्राएली को जैसे आपको देरी नहीं करना, அடுத்த வருஷம் வரைக்கும் நான் சுயத்துல பார்த்துருவேன், आपको ये नहीं सोचना कि अगले वर्ष तक मैं खुद से कोशिश करूंगा, அடுத்த வருஷம் வேறொரு வேலை கிடைக்கும், அப்ப எல்லாமே சரியாக நடக்கும்। अगला वर्ष दूसरी नौकरी मिलेगी तो सब ठीक हो जाएगा। அப்படி இல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இன்னைக்கு உடனடியாய் கர்த்தர் பதில் தருகிறார்। लेकिन जब आप प्रार्थना करेंगे तो परमेश्वर तुरंत आपके प्रार्थना को सुनकर उत्तर देगा। ஹல்லேலூயா हालेलुया। இப்போ அந்த 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த அந்த நாட்களிலே யார் தீர்க்கதரிசி இருந்தார்? चौथे अध्याय के 6ठे वचन में उन दिनों में जो नबी न्यायी कौन थी, அப்போ அவளும் 6வது வசனத்துல யார் அழைத்து வர சொல்கிறார்? तो 6ठे वचन में वो किसे बुलाने को कहती है, ஒரு குறிப்பிட்ட நபரை வர அழைத்தாள்। और एक व्यक्ति को वहां पर बुलाने को कहती है। யார் அந்த குறிப்பிட்ட நபர்? वो व्यक्ति कौन था? பாராக்கை அவர் வர அழைத்தாள்। वो बाराक को बुलाती है। எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது। और कितना एक अच्छा मौका इस बाराक को मिला। யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனுக்காக அவர் வைத்திருக்கிறார்। और जो मौका किसी और को नहीं मिला वो उस बाराक को मिला था। 20 வருஷமாய் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள்। 20 वर्ष तक लोग गुलामी में थे அந்த 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 எல்லாம் கொடுமையை சந்திக்கிறார்கள்। और 20 वर्ष तक वो सताए जा रहे ஆனா थे। இப்ப எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் விடுதலை கொண்டு வரணும் என்றால் இந்த பாராக்கை தேவன் தெரிந்து கொள்கிறார்। लेकिन अब इजराइलियों को छुड़ाने के लिए बाराक को परमेश्वर ने चुना। ஹல்லேலூயா हालेलुया। எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அவன் வைரக்கமா இருந்திருக்கணும், கர்த்தர் என்னை தெரிந்து और கொண்டிருக்கிறார்। परमेश्वर ने उसे चुना, इस बात को सुनकर कितना उसे आनंद मनाना था। 7வது வசனத்திலே அந்த டெபோரா இன்னும் விளக்கமாய் சொல்கிறார்। 7वें वचन में दबोरा कहती है, எப்படி அதுல செயல்படணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று அவள் சொல்கிறார்। और यहोवा परमेश्वर की बातों को वो उससे कहती है। தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவள் அவனிடத்தில் சொல்கிறார்। परमेश्वर ने जो कुछ उसे बताया सारी चीजों को वो अब उस बाराक को बताती है। ஏற்கனவே 6வது வசனம் சொல்கிறார், நீ எங்க போகணும் என்றால் தாபோர் மலைக்கு போக வேண்டும்। 6ठे वचन में उसने से कहा कि तुझे दाबोर पर्वत में जाना है। நான் என்ன செய்வேன் என்றால் யாபினின் அந்த சேனாபதியை அந்த சிசராயை என்ன செய்வேன் என்றால் நான் கொண்டு வருவேன்। और वो कहती है कि मैं उस सीसरा को, उस सेनापति सीसरा को लेकर आऊंगी। எங்க கொண்டு வருவேன்? कहां पर लेकर आऊंगी? அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே நான் கொண்டு வருவேன்। उस कीशोन के उस तराई में मैं लेकर आऊंगी। இது எல்லாமே யார் சொன்ன வார்த்தைகள், யார் சொன்ன கட்டளைகள்? और ये सब किसने कहा था? யார் சொன்ன கட்டளைகள்? इन बातों को किसने कहा था? தேபோரா மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், परमेश्वर ने इन बातों को दबोरा के द्वारा कहा। கர்த்தருடைய அந்த தீர்மானங்கள்। ये परमेश्वर की योजना थी। இது யார் கேட்கிறார்? இப்ப பாராக்கு அவன் கேட்கிறான்। अब इन बातों को बाराक सुन रहा था। பாராக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நான் இதை செய்வேன் என்ற தைரியமாய் இருந்திருக்க வேண்டும்। अब बाराक को परमेश्वर को धन्यवाद कहकर उसे एक विश्वास के साथ आगे बढ़ना था। ஆனால் பாராக்கு 8வது வசனத்துல ஒரு பதில சொல்கிறார்। लेकिन 8वें वचन में बाराक एक चीज कहता है। வாசிங்க 8வது வசனம், 4வது அதிகாரம் 8வது வசனம்। அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான்। அவன் சொல்கிறான், நீ என்னோடு கூட வந்தால் மாத்திரம் நான் என்ன செய்வேன்? போவேன்। अब बाराक कहता है यदि तू मेरे साथ चलेगी तो मैं जाऊंगा। கர்த்தர் என்ன சொன்னார்? எப்படி போகணும்? परमेश्वर ने उसे क्या कहा था? பாராக் எப்படி போகணும்? बाराक को कैसे जाना था? தேபோரா கூட போகணுமா? எப்படி போகணும்? क्या उसे दबोरा के साथ जाना था या अकेला जाना था? அவன் தேபோரா விட்டு தனியாக அவன் போக வேண்டும்। उसे अकेले जाना था। அவன் போய் செய்ய வேண்டும்। उसे जाकर इन चीजों को करना था। இவன் அவளை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் இருக்கட்டும், நீ தீர்க்கதரிசனம் செய்ய, அது சரியா இருக்கட்டும்। लेकिन वो कहता है कि परमेश्वर का वचन होने दे, ஆனால் நீ என்னோடு கூட வந்தால் மாத்திரம் நான் என்ன செய்கிறேன்? நான் போவேன்। लेकिन यदि तू मेरे संग चलेगी तो ही मैं நீ जाऊंगा। வராவிட்டால் நான் போக மாட்டேன்। अगर तू नहीं आएगी तो मैं नहीं जाऊंगा। ஏன் இப்படி அவன் சொல்கிறான்? ऐसे उसने क्यों ஏன் कहा? பாராக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் சொல்கிறான்? बाराक ने ऐसे इन बातों को क्यों कहा? ஹல்லேலூயா। हालेलुया। என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்லிருக்கலாம்? क्यों बाराक ने ऐसे कहा होगा?
பயமா இருக்கிறதுனால அவன் சொல்லியிருக்கலாம். क्योंकि उसे डर लगा होगा इसलिए उसने ऐसे कहा। தனிமை போறதுக்கு பயமா இருக்கிறது. अकेले जाने के लिए शायद वो डर रहा சின்ன होगा। பிள்ளைங்களை பார்த்தா ஒரு இருளிடைந்த நிறைந்த ஒரு இடத்துக்கு தனியாக போக மாட்டாங்க. जो बच्चे हैं वो अंधकार से भरा हुआ एक जगह पर वो अकेले नहीं जाते हैं, இல்ல எங்கேயாவது தனிமையில போக பயப்படுவாங்க. या अकेले जाना वो जाने के लिए वो डरते हैं। அப்பா அம்மா கையை பிடித்து நீங்க வாங்க அப்போ நான் போவேன்னு वो சொல்லுவாங்க. कहेंगे कि माता पिता के हाथों को पकड़ कर कहेंगे कि तुम चलो तभी मैं जाऊंगा। அப்படிதான் இவன் சொல்கிறான். और ऐसे ही ये बारक भी कहता है, நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், यदि तू मेरे संग चलेगी तो मैं நீ जाऊंगा, வராவிட்டால் நான் தனியாகலாம் போக மாட்டேன். और अगर तू नहीं आएगी तो मैं नहीं जाऊंगा। கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், परमेश्वर का वचन एक तरफ था, ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்தது. लेकिन बारक के अंदर एक बड़ा डर था। கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், परमेश्वर का वचन एक तरफ था, இவனுக்குள்ள சில அவிசுவாசம் இருந்தது. लेकिन इस बारक के अंदर कुछ अविश्वास थे। கர்த்தருடைய வசனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், एक तरफ परमेश्वर का वचन था, இவன் கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழாமல் இருந்தான். लेकिन ये परमेश्वर के वचनों पर भरोसा विश्वास नहीं कर रहा हालेलुया। था। हालेलुया। சில நேரம் நம்முடைய வாழ்க்கை கூட பாராக்கை போல कुछ காணப்படுகிறது. समय हमारा जीवन भी बारक के समान हो सकता है। கர்த்தர் சொல்லும்போது தைரியமா நாம் சொல்றோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். परमेश्वर जब कहता है तो हम विश्वास तो करते हैं, ஆனால் ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறது. लेकिन एक तरफ परमेश्वर का वचन हो, लेकिन फिर भी दूसरी तरफ हमारे जीवन में डर आने लगता है। கர்த்தருடைய வார்த்தை இது சொல்கிறது, परमेश्वर का वचन तो कहता ஆனா है, ஏன் வாழ்க்கையில இப்படி நடக்குமா நம்ம யோசிக்கலாம். लेकिन हम सोचते कि क्या हमारे जीवन में ऐसा हो सकता நான் है, தனிமே இதை செய்து முடிக்க முடியுமா நம்ம யோசிக்கலாம். क्या मैं अकेला इस चीज को पूरे कर सकता हूँ, இல்ல அவிசுவாசமாய் சில வார்த்தைகளை காரியங்களை நாம் செய்கிறோம். या अविश्वास के कुछ कामों को हम करते இல்ல அந்த हैं, பயத்தினால கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியாமல் நிறைவேற்றாமல் போகிறோம். या डर के कारण परमेश्वर ने जो हमसे कहा है उसे हम पूरा नहीं कर पाते। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பாராக்கோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயத்தினால அவன் சொல்கிறான், நீ வந்தால் மாத்திரம் நான் போவேன், இல்ல நான் போக மாட்டேன். अब बारक भी डर के साथ वो कहता है कि अगर तू आएगी तो मैं जाऊंगा। அப்படிப்பட்ட அவிசுவாசமான இல்ல பயத்தோட அந்த வார்த்தைகள் சொல்லும்போது और जब वो डर के साथ इन बातों को कह रहा था, அங்கே அந்த தெபோரா அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாள். दबोरा ने उससे कहा, அப்போ நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், मैं तो तेरे साथ चलूंगी, ஆனால் உன் பிரயாணத்திலே உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை உனக்கு கிடையாது. लेकिन इस यात्रा से तुझे जो बड़ाई जो महिमा मिलना है वो तुझे नहीं मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இவனுக்குன்னு கர்த்தர் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். परमेश्वर ने उसके लिए एक महिमा रखा था, இவனுக்குன்னு கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருந்தார். परमेश्वर ने उसके लिए एक विजय को रखा था, இவனை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை परमेश्वर ने उसको चुना था, उसका एक जो योजना था। இப்போ டெபோரா சொல்ற அந்த மேன்மை அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது, ஆனா யாருக்கு கிடைக்கும்? अब दबोरा कहती कि वो जो बड़ाई वो जो महिमा है वो तुझे नहीं मिलेगा, ஒரு ஸ்திரீயின் கையில கர்த்தர் அதை ஒப்பு கொடுப்பார். लेकिन वो एक स्त्री को मिल जाएगा। இந்த நாட்களில ஸ்திரியை யாருமே எண்ண மாட்டார்கள். उन दिनों में स्त्री को कोई भी नहीं गिनता था, ஆனால் அந்த அந்த டெபோரா சொல்ற ஒரு ஸ்திரீயின் கையில உன்னால முடியாது, தேவன் என்ன செய்வார் என்ற ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார். लेकिन दबोरा कहती तुझसे जो नहीं होगा वो अब एक स्त्री के हाथों में जाएगा, ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை கிடைக்காமல் போகும். लेकिन तुझे जो महिमा मिलना है वो अब तुझे नहीं मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய மேன்மை ஏன் கிடைக்காமல் இருக்கிறது? कुछ समय हमारे जीवन में जो आदर महिमा मिलना है वो क्यों नहीं मिलता? இன்னும் ஏன் மேன்மை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? अभी भी हम क्यों बिना आदर के जीते हैं? கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய மேன்மை இன்னும் கிடைக்காமல் நாம் क्योंकि परमेश्वर पर हम विश्वास नहीं करते, इसलिए हमारे जीवन में जो आदर महिमा मिलना है वो हम नहीं प्राप्त करते। அவள் சொல்கிறான், நீ போகலாம், நான் கூட வருவேன், அந்த யுத்தத்துல வருவேன், ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை கிடைக்காது. और वो कहती है तू जाएगा, लेकिन तुझे जो महिमा मिलना है वो तुझे नहीं मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। 4வது அதிகாரம் 14வது வசனத்துல 4 अध्याय के 14 वचन में இப்போ வாசிங்க. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவள் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். இப்போ அந்த குறிப்பிட்ட யுத்த நாள் வருகிறது. और अब वो युद्ध का समय आ गया था। அந்த டெபோரா பாராக்கை பார்த்து சொல்கிறாள், दबोरा उस बारक को देखकर कहती है, இது சாதாரணமான நாள் அல்ல, ये कोई साधारण सा दिन नहीं है, எப்படிப்பட்ட நாள்? एक ऐसा दिन है, கர்த்தர் உன் சத்ருவை சிசராவை உன் கையில ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. कहती आज का ये दिन यहोवा सीसरा को तेरे हाथ में दे देगा। விசுவாசத்தோட தைரியமாய் அவர் சொல்கிறார், இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல, கர்த்தர் உன் கையில சத்ருவை ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. विश्वास से कहती कि आज वो दिन है जो परमेश्वर शत्रु को तेरे हाथों में दे देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதை விசுவாசித்து அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் இப்ப அந்த அந்த சத்ருக்களை சந்திக்க அவன் और புறப்படுகிறான். अब विश्वास के साथ वो शत्रु से लड़ने के लिए आगे बढ़ा। அப்போ அந்த டெபோரா அவனை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும் என்றால், तो अगर दबोरा उस बारक से ऐसे कह सकती அந்த है, குறிப்பிட்ட நாள்ல அவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த நாள் சத்ருக்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கிற நாள். दबोरा कहती कि आज वो दिन है जो परमेश्वर शत्रु को तेरे हाथों में दे देगा। விசுவாசிக்கிற இன்னைக்கு அந்த நாள் கர்த்தர் என் சத்ருக்களை கூட என் கையில ஒப்பு आज கொடுக்கிற कितना நாள். विश्वास करते हैं आज वो दिन है कि परमेश्वर
परमेश्वर मेरे शत्रु को मेरे हाथों में दे देगा। हालेलुया। हालेलुया। நீங்க விசுவாசிப்பீங்க என்றால் अगर आप विश्वास करें तो உங்க வாழ்க்கையை சோர்வடைய செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் உங்க கையில எனக்கு ஒப்பு आपके जीवन கொடுக்கிறார்। में आपको जो कुछ निराश करती है परमेश्वर उसे तेरे हाथों में दे உங்க देगा। வாழ்க்கையில அந்த இழந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு முடிவை காணுகிற ஒரு நாள் இந்த आपके நாள்। जीवन में जो कुछ निराशापन समस्या परमेश्वर उसको एक अंत लाएगा। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க சத்துருகள் உங்க எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு காணுகிற நாள் இதுவே। बाजू में देखकर कहे कि आज वो दिन है कि आपके समस्या आपके शत्रु आपके हाथों में आ எல்லா जाएंगे। துக்கங்களுக்கு எல்லாம் அந்த போராட்டங்களுக்கு முடிவு காணுகிற நாள் இதுவே। आपके दुख आपके समस्याओं को अंत होने वाला ये दिन है। हालेलुया। हालेलुया। சில பேர் பேருக்கு சொல்லி பேருக்கு அதை நீங்க எடுத்துருக்கீங்க। कुछ लोग बस ऐसे नाम के लिए गए हैं। நீங்க உங்களை ஒரு தெபோரா ஸ்தானத்துல வைத்து பாருங்க। आप अपने आप को दबोरा की जगह पर रखकर உங்க देखिए। வார்த்தைகள் ஒரு வல்லமை இருக்கிறது அப்படி அறிந்து நீங்க சொல்ல आप போகிறீங்க। सोच कर कहें कि आपके जो शब्दों में सामर्थ्य है ஆல்சோ அந்த பாரக்கை போல அதை வாங்கி கொள்வது போல நீங்க அதை और ஏற்றுக்கொள்ளுங்க। बारक का समान आप उसे प्राप्त कीजिए। பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லுங்க இன்னைக்கே நாளை கர்த்தர் உங்களுடைய எல்லா போராட்டங்களும் உங்க கையில எல்லா சத்துருவின் கிரியைகள் உங்க கையில ஒப்பு बाजू में देखकर फिर से कहे कि நாள்। आज का दिन परमेश्वर आपके शत्रुओं को आपके हाथों ஒரு में दे देगा। வெற்றி கொடுக்கிற நாள் आज का இது। दिन परमेश्वर आपको विजय देगा। ஹalleluya। हालेलुया। அந்த இழந்த சந்தோஷம் மறுபடியும் வருகிற जो நாள்। खोया हुआ आनंद फिर आने वाला दिन है। நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத வாழ்க்கை மறுபடியும் வருகிற जो நாள்। खोया हुआ शांति है फिर आपके जीवन में आ जाता துக்கத்தை है। சந்தோஷமாய் மாற்றுகிற நாள்। दुखों को आनंद में बदलने वाला ஒரு दिन விடுதலை है நாளை கர்த்தர் और வைத்திருக்கிறார்। एक छुटकारे का दिन परमेश्वर ने रखा है। நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்। ताली बजा के परमेश्वर को இந்த धन्यवाद நாளை दें। நீர் அப்படி மாற்றினதுபடியால் உமக்கு इस நன்றி। वर्ष में परमेश्वर इस दिन में परमेश्वर तो ऐसा कर रहा है इसको சத்துருவின் धन्यवाद। கையில ஒப்புக்கொடுத்தீரே உமக்கு मेरे நன்றி। शत्रुओं को मेरे हाथों में दे दिया इसको धन्यवाद। ஹalleluya। thank you jesus। हालेलुया। இப்போ அந்த 5 10 20 வருஷமாய் நடக்காத எல்லா காரியங்களை இந்த ஒரு நாளிலே கர்த்தர் செய்து முடிக்க और போகிறார்। अब जो 20 वर्ष तक नहीं हुआ था अब उस कार्य को एक ही दिन में परमेश्वर करने वाला था। நீங்க நினைக்க கூடாது 20 வருஷமாய் நடக்கல இனி அது आपको நடக்காது। ये नहीं सोचना कि 20 वर्ष तक नहीं हुआ इसके बाद भी नहीं होगा। அது 5 வருடமாய் நடக்கல இப்ப என்ன நடக்க போகிறது? 5 वर्ष तक नहीं हुआ इसके बाद कैसे हो सकता? அவர் நிர்ணயித்தால் என்றால் தீர்மானிப்பார் என்றால் ஒரே நாள்ல இன்னைக்கு அவர் செய்ய முடிக்க अगर முடியும்। परमेश्वर चाहता है तो आज भी उसे कर सकता है। ஹalleluya। हालेलुया। 20 வருஷமா இருந்த அந்த நிலைமையை கர்த்தர் இப்ப அந்த தெபோரா மூலமா சொல்றார் இன்னைக்கு அது எல்லாருக்கும் முடியவே நீ பார்க்க जो போகிறாய்। 20 वर्ष तक नहीं हुआ था आप परमेश्वर दबरा से कहता है कि आज वो दिन है। அப்போ நமக்கு கூட அந்த பாரக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு தேவையா तो இருக்கிறது। आज भी हमें बारक के अंदर जो विश्वास था वो हमें எத்தனை चाहिए। பேர் சொல்றீங்க நான் விசுவாசமா இருப்பேன்? कितने लोग कह सकते हैं हम विश्वास के साथ बढ़ेंगे நடக்காதுன்னு அல்ல என் வாழ்க்கையில நடக்கும்। और हमारे जीवन में निश्चय वो पूरा நீங்க होगा। விசுவாசம் என்றால் இந்த நாளில கூட கர்த்தர் செய்து முடிக்க अगर आप முடியும்। विश्वास करते तो आज के दिन में भी परमेश्वर कर सकता है। நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள क्योंकि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सर्वशक्तिमान அவரால் परमेश्वर, கூடாது என்ற ஒரு காரியமும் அல்ல। उसके लिए असंभव कुछ भी नहीं है। ஹalleluya। हालेलुया। நியாயாதிபதிகள் 4:15 वचனத்தில் न्यायों 4 अध्याय के 15 वचन में அந்த நாளிலே அவன் புறப்பட்டு போனதனால उस दिन में वो बारक आगे बढ़ा इसलिए, அந்த வார்த்தைகளை கேட்டு இப்ப விசுவாசத்தோட அவன் முன் செல்லும் போது और जब वो विश्वास के साथ आगे बढ़ा கர்த்தரே என்ன செய்கிறார்? அவனுக்கு கிரியை செய்கிறார்। परमेश्वर उसके लिए काम करने लगे। கர்த்தர் அந்த எல்லா சேனையும் அந்த அந்த என்ன செய்கிறார் என்றால் பட்டய கருக்கினால் அவரே என்ன செய்கிறார்? கலங்கடித்தார்। और यहोवा सारे रथ वारन सेना समेत सीसरा को तलवार के बारक के நீங்க सामने घबरा விசுவாசத்தோட दिया। இருப்பீங்க மாத்திரம் என்றால் அது போதும்। கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய तो ஆரம்பிக்கிறார்। आज अगर आप विश्वास के साथ है तो उतना काफी है, परमेश्वर आपके लिए काम हालेलुया। करेगा। हालेलुया। ஆனால் உங்களுக்கு தேவை என்றால் ஒரு சரியான விசுவாசம்। लेकिन आपको एक विश्वास की जरूरत है। விசுவாசம் இல்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது। अगर विश्वास नहीं है तो परमेश्वर काम नहीं कर ஆனால் ஒரு सकते। எதிர்பார்ப்பு விசுவாசம் அவர் செய்வார் என்று இருப்பீங்க என்றால் கர்த்தரே உங்களுக்கு கிரியைகளை செய்ய लेकिन अगर ஆரம்பிப்பார்। विश्वास के साथ आप रहेंगे कि परमेश्वर करेगा तो निश्चय आपके जीवन में ஒரு करेगा। பக்கம் தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார்। और एक तरफ परमेश्वर उसकी मदद कर रहे थे। 16வது வசனத்துல அவனும் என்ன செய்கிறான் என்றால் அங்க அவர் யுத்தத்தை போல் அவன் செய்கிறான்। और 16 वचन में पढ़ते कि अब वो बारक भी लड़ने लगा। எத்தனை பேர் அவன் அந்த சேனையில எத்தனை பேர் அவன் வைத்து விட்டான்? उस सेना में कितने लोग अब बच गए எத்தனை थे? பேர் மீதி இருந்தார்கள்? ஒருவனும் மீதியா இல்ல। उस शत्रु की सेना में अब कोई भी नहीं அந்த बचा। சத்துருக்கள் இருந்த சேனையில இருந்த எல்லாரும் என்ன செய்தார்கள்? மரித்து उस போனார்கள்। शत्रु की सेना के सारे लोग मर गए थे, எல்லாரும் அழிந்து போனார்கள்। सारे लोग नाश हो गए थे। 20 வருடங்களை அவங்கள அந்த வேதனையில வைத்த ஜனங்களோ और 20 वर्ष तक जिन लोगों को வேதனையில ஒடுக்கின அந்த சத்துருவின் சேனையோ और जिन शत्रुओं ने 20 वर्ष तक उन्हें सताया था, இவன் கொன்று போட்டு அழித்து ஒரு பெரிய வெற்றி அந்த நாளிலே அவன் अब கண்டான்। जो सीसरा के सेना को एक ही दिन में उसने नाश कर दिया। ஹalleluya। हालेलुया। உங்க வாழ்க்கையில கூட அப்படி கர்த்தர் செய்ய முடியும்। आपके जीवन में भी परमेश्वर ऐसा कर ஒரு सकता பெரிய है। சேனை போல இருக்கிற சாத்தானின் வல்லமையில சாத்தானுடைய எல்லா கிரைகளை அவர் உங்கள் மூலமாய் और एक बड़ी सेना के जैसे जो शैतान के काम है परमेश्वर उसे नाश कर सकता है। ஹalleluya। हालेलुया। பாராக்கை கொண்டு செய்ய முடியும் என்றால் உங்க ஒவ்வொரு பேரை கொண்டு கர்த்தர் செய்ய अगर बारक के द्वारा परमेश्वर ने किया तो आपके द्वारा भी कर सकता है। ஹalleluya। हालेलुया। ஆனால்
நாம் வாசிக்கிறோம் அந்த 14வது வசனத்துல लेकिन 14 वचन में हम पढ़ते हैं 15வது வசனமா 15வது வசனம் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். யார் ஓடி போனான்? சிசேரா யாரு? और 15 वचन में पढ़ते कौन वहां से भागा? அந்த கானான் தேசம், அந்த யாபின் தேசம், அந்த ராஜாவுடைய முக்கியமான ஒரு நபர், படை தலைவனே யார் என்றால் சிசேரா. और दूसरा वचन में पढ़ा कि सीसरा जो था वो सेनापति था. இரண்டாவது வசனத்துல அந்த 4:2 வாசிக்கும் போது அவன் தான் என்ன செய்கிறான் என்றால் இந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அந்த கொடுமையானால ஒடுக்கினான். और हम पढ़े कि वो जो इस्राएल को वो सीसरा सता रहा था. அவன் அதெல்லாம் செய்கிறான். அந்த பெரிய அந்த பலவான என்ன செய்கிறான் என்றால் இவன் தப்பி ஓட செய்தான். और अब जो सीसरा था वहां से बचकर भाग गया था. யாரெல்லாம் அழித்து போட்டான்? மொத்த சேனை அழித்து போட்டான். ஆனால் ஒரு நபர் என்ன செய்தான்? அங்க ஓடி போனான். तो उस बारक ने सारी पूरी सेना को नाश कर दिया, लेकिन एक व्यक्ति को वहां छोड़ दिया था. இந்த வெற்றி அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? तो ये जो विजय अब उसे कैसा लगा होगा? சந்தோஷமா இருந்திருக்குமா இல்ல அவனை சோர்வோடு வைத்திருக்கிறோமா? क्या वो खुश रहा होगा या निराश हुआ रहेगा? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கும்னா யார்கிட்ட சொல்ல முடியுமா? अगर आपने ऐसे एक विजय प्राप्त किया तो क्या आप दूसरों को कह सकते हैं? நான் எல்லா சேனை ஜனங்களை அழித்து போட்டேன் அப்படி சொல்லும்போது நல்ல சந்தோஷமா கேட்பாங்க. और जब आप कहते हैं कि मैंने सेना के सारे लोगों को मार दिया तो सब सुनकर खुश होंगे. ஒருத்தன் தப்பி ஓடி போனான்னு சொல்லும்போது அவன் யாருன்னு கேட்பாங்க. அவன் சிசேரா முக்கிய தலைவன் சொல்லும்போது அவங்க சிரிப்பாங்க. இதை காட்டிலும் நீ மற்றவங்களை அழித்து போடாமலே விட்டுருக்கலாம். लेकिन यदि आप कहेंगे कि वो सेनापति बचकर भाग गया तो लोग हंसने लगेंगे. மறுபடியும் எல்லா ஜனங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். तो जो लोग अब फिर से डरे हुए थे. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். அந்த சிசேரா தப்பி ஓடினான நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் இன்னும் மோசமாயவனாக்குவான். क्योंकि वो सीसरा बचकर निकल गया था, अब सारे इस्राएली फिर से डरने लगे थे. हालेलुया हालेलुया. அரைகுறை வெற்றி இந்த பாலாக்கு கிடைத்தது. ये जो बारक था उसे आधा विजय मिला था. हालेलुया हालेलुया. அதான் அந்த தெபோரா சொன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை உனக்கு கிடைக்காமல் போகும். और जैसे दबोरा ने कहा कि जो महिमा तुझे मिलना है वो नहीं मिलेगा. ஒருவேளை உங்க பிள்ளை இல்ல பையன் மகள் இல்ல ஒரு 80 இல்ல 70% வாங்கி உங்கள்ட்ட வந்து சொல்வாங்க, அம்மா நான் 80% வாங்கிட்டேன். अगर आपके बच्चे आपसे आकर कहते कि मुझे 80% मिला, ஆனா நான் அந்த மராட்டில ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லும்போது और फिर कहेंगे कि मैं मराठी में फेल हो गया, இல்ல மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லும்போது நீங்க யார்ட்டும் சொல்ல முடியாது இவன் 80 வாங்கினானா இல்ல 70 வாங்கினா கூட சொல்ல முடியாது. या तो वो मैथ्स में फेल होगा तो आप किसी से कह भी नहीं पाएंगे क्योंकि वो फेल हो चुका है. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. क्योंकि ऐसा जो रिजल्ट है कोई भी काम का नहीं. அப்படிதான் இந்த வெற்றி கூட அந்த பாராக்கு காணப்பட்டது. और ये बारक का विजय भी ऐसा ही था. யார்ட்ட சொல்ல முடியாது, எல்லாரும் சிரிக்கிற ஒரு வெற்றி இவனுக்கு கிடைத்தது. उसका विजय ऐसा था कि लोग सुनकर हंसेंगे. முக்கியமான அந்த சிசேரா ஓடி போனான். और क्योंकि वो सेनापति सीसरा वहां से भाग गया था, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை அவன் இழந்து போனான். उसे जो महिमा मिलना था वो उसे नहीं मिला. हालेलुया. हालेलुया. எத்தனை பேர் சொன்னீங்க என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய மேன்மையை நான் இழந்து போக மாட்டேன்? आज के लोग कह सकते हैं कि मेरे जीवन में जो मेमना है महिमा है वो नहीं खोऊंगा. கர்த்தர் சொல்லும்போது முழு மனதோட விசுவாசத்தை நான் அதன்படி செயல்படுவேன். जब परमेश्वर कहता है पूरे विश्वास के साथ मैं आगे बढ़ूंगा. இன்னைக்கு கூட நீங்க விசுவாசத்தோட இருப்பீங்க மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய முடியும். अगर आज आप विश्वास के साथ रहेंगे तभी परमेश्वर आपके जीवन में भी कर இல்ல सकता है. பயம் அவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் என்றால், लेकिन अगर जीवन में अविश्वास हो तो உங்க வாழ்க்கையில வெற்றிகளை பார்க்க முடியும். तो आप विजय को देखेंगे, ஆனால் கொஞ்சம் ஒரு அரைகுறை வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும். लेकिन वो जो जय है वो विजय है अधूरा होगा. ஆனால் பூர்ணமான ஒரு வெற்றி இன்னுமே காணாமல் நீங்க இருக்க முடியும். लेकिन एक संपूर्ण जो विजय आप प्राप्त नहीं कर पाएंगे. சொல்றீங்க முழுமையை நான் நம்பி அவரை விசுவாசிப்பேன். लेकिन लोग कह सकते हैं पूरी तरीके से मैं विश्वास करते हुए आगे बढ़ूंगा. சொல்லுங்க அவரால் இது கூடும், நிச்சயமாய் அவர் எனக்கு செய்து हाथों को முடிப்பார். उठाकर कहे कि ये परमेश्वर से संभव है. हालेलुया. हालेलुया. 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, अब 4 अध्याय के 17 वचन में, நியாயாதிபதிகள் 4:17வது வசனம், न्यायों 4 अध्याय के 17 वचन में, சிசரா கால்நடையாய் கேனியா ஏபேரின் மனைவி யாகளுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. தப்பி ஓடின அந்த சிசேரா இப்ப நடந்து போகிறான். அவன் யார் வீட்டுக்கு யார் கூடாரத்துக்கு முன்னே வந்தான் என்றால் யாகேலுடைய கூடாரத்துக்கு அவன் ஓடி வந்தான். और अब सीसरा जो बचकर निकला था अब वो याएल के घर पर डेरे में गया. அப்போ அந்த இஸ்ரவேல் அந்த பயந்து அந்த சத்ரு யார் வீட்டுல வருகிறான் என்றால் யாகேலுடைய வீட்டுக்கு அவன் வருகிறான். तो अब जो सीसरा सेनापति जो शत्रु था याएल के घर में அந்த आया. வீட்டுக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்கிறதுனால இப்ப அவன் என்ன
தீர்மானிக்கிறேன் என்றால் இங்கே நான் உள்ள போக முடியும். और उसने सोचा कि इस घर के अंदर मैं प्रवेश कर सकता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. என்னத்தை தேடி போகிறான்? वो क्या ढूंढ कर वहां गया था? ஒரு பாதுகாப்பை ஒரு 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 அடைக்கலத்தை தேடி அவன் உள்ள போகிறான். एक छुपने का स्थान ढूंढते हुए वहां पर गया. எப்படியும் இந்த ஜனங்கள் என்ன கொண்டு போடுவாங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், கொண்டு போடுவான் என்று பயந்து அவன் ஒரு அடைக்கலத்தை தேடி அவன் वो போகிறான். सोचने लगा कि अब ये सारे लोग मुझे मार डालेंगे, इसलिए छुपने के लिए एक जगह को ढूंढ कर वो वहां पर गया. இந்த யாகேல் என்னை உள்ளே அவர் மறைத்து வைப்பார் என்றால் நான் நிம்மதியாய் வாழ उसने முடியும். सोचा अगर याहिल घर पर मुझे छुपा लेगी तो मैं शांति से जी सकता हूँ. அப்போ அந்த யாகேல் அவனை கூடாதுக்குள்ள எடுத்தாலே இல்லையா? तो क्या याहिल ने अपने डेरे में उसे अनुमति दिया नहीं? அவன் அனுமதித்து அவளை அந்த சத்ருவை உள்ள அவள் எடுத்தார். याहिल ने उसे अपने डेरे में अनुमति दी. ஹல்லேலூயா. हालेलुया. வந்தவன் இப்ப என்ன செய்கிறான் என்றால் போகிறவன் போல காணல, அவன் அங்க தங்க ஆரம்பித்தான். और अब जो वो सीसरा था वो वहां पर रहने लगा था. ரொம்ப டயர்டா இருக்குது போல அவன் அங்க தூங்க அவன் முயற்சி எடுக்கிறான். वहां पर अब वो सोने के तैयार था. அது மாத்திரமல்ல தண்ணீரை கேட்கிறான், எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறான். और उतना ही नहीं, वो याहिल से मांगता पानी दे. அவனுடைய விருப்பத்தை அவன் சொல்லுகிறான். अपने मन की इच्छा को वो प्रकट करता है. யாகேல் என்னத்தை கொடுத்தால் और याहिल ने उसे क्या दिया? அவன் கேட்டது தண்ணீர், இவள் அந்த சத்ருக்கு என்ன எப்படி உபசரிக்கிறான் என்றால் பாலை கொடுக்கிறான். और उसने तो पानी मांगा लेकिन उस राहिल ने उसे दूध दिया. நீங்க எதுவுமே சொல்ல முடியும், நான் யாகேலை பார்க்கலாம் நல்லவள். आज के लोग कहते हैं मैं याहिल से भी बढ़कर अच्छा हूँ. சில பேர் வீட்டுல பார்த்தா சாயை கேட்டா என்ன கொடுப்பாங்க? தண்ணி கொடுப்பாங்க. कुछ लोग अगर चाय मांगे तो आप पानी देते हैं. கணவர் ரொம்ப டயர்டா வந்து சாயை கேட்டானா அது சாயில தண்ணி குடிங்கன்னு அப்படி சொல்ல முடியும். पति बहुत टायर्ड घर आता है तो अगर चाय पूछता है तो आप पानी देते ஆனா हैं. இவளுக்கு தண்ணீர் கேட்டு இவள் எப்படி உபசரிக்கிறார், சத்ரு எப்படி உபசரிக்கிறார் என்றால் लेकिन जब शत्रु ने उसे पानी मांगा तो उसने क्या दिया? பால் கொடுத்து அவள் உபசரிக்கிறார். उसने उसे दूध पिलाया சமுகாலத்தினாலே அவள் மூடினார். और उसे दूध पिलाकर उसे तृप्त இது किया. எல்லாம் நல்ல ஒரு 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 உபசரிப்பை நாம் பார்க்க முடியும். और एक अच्छा एक देखभाल करना हम देखते அந்த हैं. சிசர வந்து சொல்கிறான், யாராவது அந்த கேட்பார்கள் என்றால் இந்த இவன் வந்தானா கேட்கும்போது तो सीसरा कहता है यदि कोई आकर मेरे बारे में पूछे तो என்ன சொல்லணும்? तुझे क्या कहना है? இல்ல என்று சொல்லணும், தெரியாதுன்னு சொல்ல तुझे ये வேண்டும். कहना है कि मैं नहीं जानती. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படி வந்து அந்த சத்ரு அந்த யாகிலுடைய வீட்டில் இப்படி அவன் காரியம் செய்கிறான். तो वो शत्रु याइल के घर पर आके ऐसे रहने இன்னைக்கு लगा. கூட சத்ரு நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் அவன் கிரியை செய்கிறான். आज शत्रु हमारे जीवन में भी ऐसे काम करता है. ஒரு அனுமதியை பெறலாம் என்று அவன் ஒரு அடைக்கலத்தை போல தேடி அவன் வருகிறான். और वो एक स्थान को एक जगह को ढूंढ कर वो आता है. ஆனால் அந்த பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், लेकिन यदि हम शैतान को जगह दे दे நம்முடைய तो தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்ல நாம் இடம் கொடுப்போம் என்றால், हमारे व्यक्तिगत जीवन में हमारे घरों में अगर उसे हम जगह दे दे तो அவன் வந்து போகிறவன் அல்ல, அங்கே தங்கி இருக்கிற அவன் तो वो விரும்புகிறான். आकर चला नहीं जाता, लेकिन वहां पर अपने डेरे को बसा कर वो बैठ जाता है. நீங்க அவன் தண்ணீர் கேட்பா, நீங்க பால் கொடுப்பீங்க, அவனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவீங்க. वो पानी मांगेगा, आप दूध देंगे और उसके सारे चाहतों को आप पूरा करेंगे. அவனை மறைத்து உங்க வீட்ல அவன் வைக்க அவன் பார்ப்பான். और वो छुप के आपके घर पर रहने की सोचता है. யாருக்குமே தெரியாதான உள்ள வீட்ல இல்ல இருதயத்துல அவன் சாத்தான் கிரியை செய்து और கொண்டிருப்பான். बाहर किसी भी दिखेगा नहीं, लेकिन वो आपके मन में आपके घर में रहने की कोशिश करेगा. யாருடைய விருப்பம் என்றால் சாத்தானுடைய விருப்பம். और यही शैतान की इच्छा है. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். याकूब 4:7 में हम पढ़ते யாக்கோபு हैं. 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். याकूब 4:7 में पढ़ते हैं शैतान का सामना करो वो भागेगा. நாம் எதிர்த்து நிற்காமல் அவன் சொல்லபடி இல்ல பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், அவன் நம்முடைய வாழ்க்கையை வீட்டை அவன் ஆளுகை செய்ய लेकिन ஆரம்பிப்பான். यदि हम शैतान का सामना ना करें तो वो शैतान जो है हमारे घर का वो राज्य करेगा. எத்தனை சொல்றீங்க, என் வீட்ல சத்துருக்கு சாத்தானுக்கு நான் இடத்தை கொடுக்க மாட்டேன். इन लोग कह सकते हैं मेरे घर पे मैं शैतान के लिए जगह नहीं என் दूंगा. வீடு ஒரு ஜெப வீடா இருக்கும். मेरा जो घर है प्रार्थना एक என் जगह வீடு ஒரு होगा. கர்த்தருடைய சமூகம் நிறைந்த வீடா இருக்கும். मेरा जो घर है वो परमेश्वर का उपस्थिति என் रहने वाला एक வீட்ல जगह. வேத வாசிப்பு இருக்கும். मेरे घर में वचन पढ़ना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட வீடுல அவன் ஓடி போகிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். और ऐसे घर में वो भागने वाला एक परिस्थिति को हम देखते நாம் हैं. நினைக்கலாம் ஏன் இந்த யாகேல் இப்படி செய்கிறாள்? हम सोच सकते हैं कि याहिल ने ऐसा क्यों किया. ஒருவேளை யாகேல் ஒரு தவறான காரியங்களை முடிவு எடுக்கிறாளோ நாம் யோசிக்கலாம். हम सोच सकते हैं कि याहिल ने एक गलत निर्णय वहां पर ஏன் लिया. இந்த சத்ருக்கு அவள் இடம் கொடுத்தாள் என்று उस யோசிக்கலாம். शत्रु को क्यों अपने घर में उसने अनुमति दी. ஆனால் 21வது வசனத்துல அதோடைய காரணத்தை நாம் பார்க்க लेकिन முடியும். 21वें वचन में उसका कारण को हम देखते हैं. 4வது அதிகாரம் 21வது வசனத்துல न्याय 4 अध्याय के 21वें वचन में பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது அவன் ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான்.
இவர் சும்மா அவனை இப்படி வரவேற்கல, இப்படி உபசரிக்கவல்ல, और उसने केवल ऐसे उसकी देखभाल नहीं ஒரு की, ஒரு ஒரு தீர்மானத்தோட அவர் இப்படி செய்கிறார். लेकिन एक योजना के अनुसार उसने उस चीज को किया। 20 வருஷம் இந்த ஜனங்களை நீ இப்படி இப்படி கொடுமை அனுபவிக்க செய்திருக்கிறாய். 20 वर्ष तक तूने मेरे लोगों को सताया, 20 வருஷமாய் நம்முடைய சமாதானம், அந்த சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலைமையில நாம் और காணப்படுகிறோம். 20 वर्ष तक तेरे कारण हमने सारे शांति और आनंद को खो दिया। ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை என் கையில் இருக்குது, நான் உன்னை கொன்று போட போகிறேன் என்று அவர் ஒரு முயற்சி எடுத்தார். लेकिन उसने सोचा कि अब तेरा हाथ तेरा जीवन मेरे हाथों में, मैं इसे समाप्त இந்த करूंगी। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை என் கையில எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். और उसने सोचा कि इस्राएल का जो छुटकारा मेरे हाथों में परमेश्वर அவர் என்ன दिया। செய்தார் என்ற ஒரு கையில அந்த கூடார ஆணி எடுத்தார். तो याएल ने अपने एक हाथ में उस डेरे के खूंटी को ली, வேற கையில என்ன இருந்தது? சுத்தியா இருந்தது. और दूसरे हाथ में उसके हथौड़ा அந்த थे, ஒரு கையில ஆணி ஒரு கையில சுத்தி எடுத்து और एक हाथ में वो खिला और दूसरे हाथ में हथौड़ा के लेकर எங்க அடித்தால் कहां पर उसने मारा, நெற்றில அடித்து அது என்ன செய்தார் என்றால் தரையில போய் அது புதைந்தது. और उसके सिर में ऐसे मारा कि वो जाकर नीचे जमीन पर लग गई। எப்படி அவள் அடித்தார் அப்படின்னு யோசித்து பாருங்க. நல்ல ஸ்ட்ராங்கா ஒரே அடி அவனை அங்கே கொண்டு போடுகிற அந்த அடியோடு அவர் तो उसका जो मार एकदम एक भयानक मार था। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாய் நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கை முடிந்த அவன் அங்கே என்ன செய்தான்? செத்து और अंत போனான். में हम पढ़ते कि वहां पर ही वो मर गया था, அவன் நினைக்காத ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையில அந்த ஸ்திரீயுடைய கையில கிடைத்தது. और उसने सोचा भी नहीं, लेकिन उसका अंत ऐसा उस स्त्री के हाथों में हो இந்த गया। மேன்மை யாருக்கு கிடைத்திருக்கணும்? तो वो जो महिमा किसे मिलना था? பாராக்கு கிடைத்திருக்கணும். இவன் சிசரை கொண்டு போட்டான், ஒரு பெரிய மேன்மை, எல்லாரும் பேசத்தக்க ஒரு மேன்மை கிடைத்திருக்கணும். और ये जो बारक को एक महिमा मिलना था कि उसने उसे मारा, ஆனால் தெபோரா சொன்னது போல அந்த மேன்மையோ கர்த்தர் அந்த அந்த அவனை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பு கொடுப்பார்னு சொன்னதுபடியே, लेकिन जैसे दबोरा ने कहा कि जो महिमा तुझे नहीं मिलेगा लेकिन एक स्त्री को जाएगा, இந்த யாகேலுக்கு ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். उस याएल को परमेश्वर ने एक बड़ा महिमा दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு சாதாரண ஸ்திரீயுடைய கையில அவருடைய மரணத்தை அவன் एक கண்டான். साधारण सी स्त्री के हाथों में वो मारा நீங்க गया। நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண ஸ்திரீ என்று, நான் ஒரு அல்பமா எண்ணப்படுகிறேன் அப்படி யோசிக்கலாம். आप शायद समझ सकते हैं, सोच सकते हैं कि मैं एक साधारण स्त्री है, मैं कुछ नहीं कर सकती, அவன் பாராக்கோ அந்த அந்த யுத்த பூமியில செய்ய முடியாதது, लेकिन जो बारक युद्ध भूमि में नहीं कर அந்த पाया, யுத்தத்துல செய்ய முடியாத இவள் அவளுடைய வீட்டுல கூடாரத்துல அவள் செய்து और முடித்தாள். उस चीज को ये अपने घर में उसने किया। பாராக் செய்ய முடியாததை ஒரு ஸ்திரீ அவள் செய்து जो முடித்தாள். बारक नहीं कर पाया वो एक स्त्री ने किया। பெத்தமே சொன்னீங்க, நான் கூட என் சத்துருக்களை நான் அழிக்க முடியும். लेकिन आज के दिन लोग कह सकते हैं कि मैं भी मेरे शत्रु को नाश कर सकती இன்னைக்கு हूं। என் கையில எது இருக்கிறதோ அதை கொண்டு இழந்த எல்லாவற்றையும் நான் மறுபடியும் எனக்கு கிடைக்க आज முடியும். मेरे हाथों में जो कुछ है उसके द्वारा जो कुछ मैंने खोया उसे मैं पाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன இருக்கு உங்க கையில? எனக்கு आज आपके हाथ में क्या है? கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, परमेश्वर का वचन आपके हाथों में அந்த है, ஜெபம் இருக்கிறது. प्रार्थना आपके जीवन में है, அந்த ஜெபம், அந்த விசுவாசம் ஒரு ஆணியும் அந்த சுத்தியல போல இருக்கிறது. विश्वास आपके जीवन में है, கர்த்தருடைய நாமம் ஒரு சுத்தியல போல உங்க கையில இருக்கிறது. परमेश्वर का नाम वो एक आपके हाथों में है। எத்தனை சொல்றீங்க நான் இன்னைக்கு அதை பயன்படுத்த लोग कह போகிறேன்? सकते हैं कि आज मैं उसे इस्तेमाल करूंगा। நீங்க ஜெபித்து அதை பயன்படுத்த போது இன்னைக்கு பூர்ணமான விடுதலை கண்டு போக अगर आप போகிறீங்க. प्रार्थना कर कर उसे इस्तेमाल करेंगे तो एक पूर्ण छुटकारे को आप देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க என் வீட்ல என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய लोग முடியும்? कह सकते हैं कि मेरे घर में मेरे द्वारा परमेश्वर बड़े कामों को करेगा। நீங்க செய்கிற வீட்ல ஒவ்வொரு ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய பதில்களை தருகிறார். और घर में जो प्रार्थना करते हैं उसके लिए परमेश्वर बड़े उत्तर को நீங்க देगा। நினைக்காதங்க நான் வீட்ல இருந்து என்னத்தை சாதிக்க முடியும்? और आप ये नहीं सोचे कि मैं घर पर रहकर क्या कर सकता हूँ, நான் ஒரு சிறியவன், நான் என்ன செய்ய முடியும் யோசிக்க मैं तो கூடாது. साधारण सा हूँ, मैं क्या कर सकता हूँ। கர்த்தர் அந்த யாகேல பயன்படுத்த முடியும் என்றால் வெற்றியை மேன்மை கொடுக்க முடியும், உங்களையும் மேன்மை அவர் படுத்த लेकिन முடியும். अगर परमेश्वर याहेल को इस्तेमाल कर सकता है तो आपको भी इस्तेमाल कर நாம் सकता है। எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். हम खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें।